நான் லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஃபுல்லி எலக்ட்ரிக் காரில் ட்ராவல் பண்ணான். ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கேக்கில் ஒரு 50 மைல் இருக்கேக்கில் சார்ஜிங் பாயிண்ட் தேடி சார்ஜ் பண்ணுவோம்னு வலிக்கிட்டோம். தேடுறோம் ஒரு பெட்ரோல் ஷெட்டும் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற பெட்ரோல் ஷெட்யூல் வேற இல்லை. பேருந்து 49 மைல் இருக்கேக்கில் ஒரு பெட்ரோல் ஷெட் வந்துட்டுது. தேங்க் காட்ன்ட்டு போய் அங்கே போய் சார்ஜ் பண்ண போனால் சார்ஜிங் பாயிண்ட் எடுத்து சார்ஜ் பண்ண போகிறோம். அது எங்களோட காருக்கு அக்செப்ட் பண்ணதே இல்லை. ஏன்டா இங்கே லண்டன் சிஸ்டம் அங்கே சிஸ்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேருந்து ஒரு மாதிரி அதை ஃபிகர் அவுட் பண்ணி என்ன செய்கிறேன்னு ஃபிகர் அவுட் பண்ணி செய்யக்கில் தான் தெரியும். கார்டை சரி லண்டனில் சார்ஜ் பண்ணுற மாதிரி கார்டை போட்டு சார்ஜ் பண்ணுவோம்னு பார்த்தா கார்டும் ஒர்க் பண்ணுதில்லை. அங்கே காசு போடுற சிஸ்டமே இல்லை. கார்டு தான் பாவிக்கணும். அந்த கார்டு பாவிக்கலையும் எல்லா கார்டும் அக்செப்ட் பண்ண இல்லை. அது சில கார்டுகளை மாத்திரம் தான் அக்செப்ட் பண்ணுது. பேருந்து தான் ஃபிகர் அவுட் பண்ணோம். எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலம் செய்தால் தான் ஈஸியாக செய்யலாம்ண்டு. நல்ல காலம் அந்த நேரம் ஒரு ஆள் பக்கத்தில் வந்தவர் ஃப்ரெஞ்சுக்காரன். அவருக்கு இங்கிலீஷும் பெருசாக தெரியாது. ஏதோ என்ன விளங்கப்படுத்தினபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை செய்தேன் நான். அப்போ ஒரு மாதிரி கடவுள் என்று செய்து முடிச்சுட்டேன். இனிமேல் யாராவது இந்த சார்ஜிங் இது தேடி போயேக்கில் 40லே தேடாதீங்க. ஒரு 100 மைல் இருக்கேக்கிலே தேடுங்க. தேடி